காவியா, ம்? தேவா, ஹே, நீ இங்க என்ன பண்ற? எவ்வளவு வருஷம் ஆகுது உன்னை பார்த்து. எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். கடைசியா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. அப்புறம் ஊரை விட்டு போயிட்டீங்கல்ல? ஆமா, கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். அதனால போக வேண்டியதாயிடுச்சு. இப்போ திரும்பி வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கேன். அப்படியே இருக்கேடா. கொஞ்சம் ஹைட்டா இருக்க. அப்புறம் மீச தாடிலாம் வளர்ந்துருக்கு. ம். ஆ, நீ கூட தான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க போல. டாய், பிச்சிருவேன். சும்மா சொன்னேன். காவியா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சொல்லலாம்னு நினைக்கும் போதே இந்த ஊரை விட்டு போயிட்டோம். இப்போ நல்ல வேலை, நல்லா செட்டில் ஆயிட்டேன். உன்னை தேடி வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உன்னோட முடிவு என்னன்னு மட்டும் சொல்லு. என்னாச்சு காவியா? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற? மம்மி மம்மி யாரு? என் பொண்ணு சைத்ரா. பொண்ணா? சைத்ரா இது என் ஃப்ரெண்டு. அங்கிளுக்கு ஹாய் சொல்லு. ஆ, அங்கிளா? ஹாய் அங்கிள். ம், தேவா. ஆ, ம். ஆ, ஹாய் பாப்பா. நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. நாங்க கிளம்புறோம். போலாமா? ம். நான் மச்சான் லவ் சொல்ல போனீங்க ஓகேச்சா? டேய், வைடா போன. பாய். பாய். என்ன யாரையுமே காணோம்? என்ன அங்கிள் இப்படி பயப்படுறீங்க? ஆ? நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன் பாப்பா. அதான். ஓ சரி, எங்க வீட்ல நீங்க என்ன பண்றீங்க? அதுவா, உங்க அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். அம்மா எங்க? அம்மா கடைக்கு போயிருக்காங்க அங்கிள். அம்மா வரும்போது அவங்கள பயமுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஓ, தேவா, ம்? நீ இங்க என்ன பண்ற? காவியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஆ? மம்மி, அங்கிள் உங்ககிட்ட இதை பர்சனலா பேசணும் போல. சரி, நீங்க 2 பேரும் மாடியில போய் பேசுங்க. நான் ஹோம்ஒர்க் பண்றேன். நீ இங்க என்ன பண்ற? இல்ல காவியா, உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? செட் ஆகல, விட்டுட்டு போயிட்டான். இப்போ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? காவியா, எனக்கு இப்பவுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது. லூசாடா நீ? கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 8 வயசுல ஒரு குழந்தையோட இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்க? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? காவியா, நம்ம எதுக்காக 4 பேருக்காக வாழணும்? இது நம்மளோட லைஃப். நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்ல. இங்க பாரு தேவா, உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா. அதுவும் இல்லாம என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ என்ன யோசிப்பான்னு கூட தெரியல. அவளுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசும் இல்ல. இல்ல காவியா, நான் என்ன? போதும், நீ முதல்ல கிளம்பு. டேய் மச்சான், இதெல்லாம் கரெக்டா வருமாடா? டேய் அதெல்லாம் கரெக்டா வரும்டா. ஃபர்ஸ்ட் காவியாக்கு உன்னை பிடிக்கணும்னா அவ பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும்டா. டேய், இருந்தாலும் பயமா இருக்குடா. எதுக்கு அங்கிள் பயமா இருக்கு? ஆ? ஆ?
ஹாய் சைத்ரா, நீ இங்க என்ன பண்ற? அங்கிள் அத நான் கேட்கணும். நீங்க எங்க ஸ்ட்ரீட்ல என்ன பண்றீங்க? ஆ, உன்னை பார்க்க தான் வந்தேன். வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுல்ல, அதான் இந்த பொம்மை. இந்தா. ம் ஆ, தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ல ரொம்ப நேரம் நிக்காதீங்க. ஆட்சி மாறிடுச்சு. இப்பெல்லாம் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஓகே சைத்ரா, பாய். பாய் அங்கிள். இது மச்சான் என்னடா எதுவுமே சொல்ல போறா? எனக்கும் ஒன்றும் புரியலையே. அங்கிள் ஆ, அது உங்க பைக்கா? ஆ. ஆமா, ஏன் கேக்குற? எனக்கு ஒரு ஆசை. ம். இது யார் கொடுத்தா? அது வந்து மம்மி, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல குவிஸ் காம்படிஷன் வச்சாங்களா, அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதான் எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாமா கொடுக்குறாங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது பென்சில் எரேசர் தான் கொடுப்பாங்க. ஓ சரி போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, ஹோம்ஒர்க் பண்ணலாம். சரி மம்மி. வேற என்ன வேணும்? அத நாளைக்கு சொல்றேன் அங்கிள். ம். நீ என்ன அங்கிள்னா கூப்பிட வேணாம். அம்மாவோட ஃப்ரெண்டு தானே அங்கிள் நீங்க? அப்போ உங்களை அங்கிள் தானே கூப்பிட முடியும் அங்கிள். வேற எப்படி அங்கிள் கூப்பிட முடியும்? அப்போ எத்தனை அங்கிள்? ஆ, நான் உங்க அம்மா ஃப்ரெண்டு தானே, அப்போ நான் உனக்கும் ஃப்ரெண்டு தான். நீ என்ன ஃப்ரெண்டுனே கூப்பிடு. சரி ஃப்ரெண்ட், ஐஸ்கிரீமுக்கு தேங்க்ஸ். ஆ. உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? மா, நான் எத்தனையோ வாட்டி சொன்னேம்மா, அவ தான் கேட்கவே இல்ல. யார் அந்த கௌசி தானே? அவ அம்மா கிட்ட சொன்னாதான் அவ அடங்கும். மாட்டிப்பேன். புரியல. அது ஒன்றும் இல்லை மம்மி, என் கூட அவளும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அவங்க அம்மா கிட்ட மாட்டிப்பால, அதுக்கு தான் மம்மி. மா முறைக்காதீங்கம்மா, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன். சாரி. ம், சரி வா, இன்னொரு வாட்டி பண்ணு. ஃப்ரெண்ட், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க ஃப்ரெண்ட். நான் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தரீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கி கொடுக்கணும்ல. ஆமா, நீங்களும் அம்மாவும் நிஜமாலே ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா எப்போதும் ஜோவியலா இருக்கணும். ஆனா நீங்களும் அம்மாவும் அந்த 96 படத்துல வர ராம்ஜான மாதிரி நடந்துக்கிறீங்களே, அதான் கேட்டேன். நிறைய படம் பாப்பியோ, அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆ, நான் என்ன உங்களை மாதிரி 90s கிட்ஸ் பூமரா? நாங்க ஜென் ஆல்ஃபா கிட்ஸ், எங்களுக்கும் எல்லாம் தெரியும். ம். ம். சரி ஃப்ரெண்ட், டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஆ, பாய். ஃப்ரெண்ட், ம். இன்னொரு தடவை மட்டும் உங்க பைக்ல கூட்டு போக முடியுமா? அவ்வளவுதானே, வா. ம். வீடு வந்துருச்சு. மம்மி வரதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடுங்க. பாய் ஃப்ரெண்ட். பாய். மம்மி. உள்ள போ. அது வந்து என்னையும் என் பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சொல்லலாம்னு நினைக்கும் போது காவியா, எனக்கு எப்போவுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது.
ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். சரி நீ போ, நான் வரேன். சாரி மம்மி. பரவாயில்ல விடு. மம்மி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? நம்ம டாடி எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? ஏன் நம்ம கிட்ட பேசவே மாட்றாரு? சேத்து, அதான் சொன்னேன்ல, அப்பா ஃபாரின்ல இருக்காரு, பிஸியா இருக்காரு, அதனால தான் நம்ம கிட்ட பேசுறது இல்லைன்னு. எவ்வளோ வருஷமா மம்மி இந்த பொய்யே சொல்லிட்டு இருப்பீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரிஞ்சிச்சு உங்களுக்கும் டாடிக்கும் எப்போவோ டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இந்த விஷயத்த மறைச்சிங்க. நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இல்ல சேத்து, உனக்கு சொன்னாலும் சில விஷயம் புரியாது. நீ சின்ன பொண்ணு. மம்மி, நீங்களும் தேவா அங்கிள் மாதிரியே பேசாதீங்க. நாங்கள் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ், எங்களுக்கும் எல்லாமே தெரியும். அப்புறம் நீங்களும் எவ்வளோ நாளாக மம்மி சிங்கிள் பேரண்ட்டாகவே இருப்பீங்க. உங்களுக்கும் லைஃப் இருக்குது. தேவா அங்கிள் ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். சேத்து, குழந்தை மாதிரி பேசு. என்ன அவன் சொல்லி கொடுத்து பேசுறியா? மம்மி, நான் யார் சொல்லி கொடுத்தும் பேசல, உங்களை மாதிரி பேசுகிறேன். பேரண்ட்ஸ் எல்லாரும் ஏன் உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க? உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அதை எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். சரியா? யோசிங்க மம்மி. நான் கீழே போகிறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. சைத்து பேசினது ஷாக்கா இருக்கு. ஏய், ரொம்பலாம் யோசிக்காதடி. உன் குழந்தை ரொம்ப ஜீனியஸா இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்ல, எப்படியும் உன் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், உனக்கும் ஒரு துணை வேணும்ல. இல்லடி, சொசைட்டி என்ன நினைக்கும்? ஏய், சொசைட்டிலாம் ஒன்றும் நினைக்காதடி. இது உன்னோட லைஃப், நீ தான் டிசைட் பண்ணும். சரிடி. ஹலோ தேவா. காவ்யா, ஆ, நாளைக்கு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வர முடியுமா? வந்துடுறேன். வரும்போது ஒரு நல்ல ஷர்ட் போட்டு வாங்க. ஓகே. பாய். பாய். வண்டியில ஏறு. எங்க போகணும்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. சைத்ரா, லேண்ட் ஏதாவது வாங்க போறோமா? ஐயோ, டியூப்லைட் ஃபர்ஸ்ட் வண்டி எடுங்கப்பா. என்ன சொன்ன? அவ கரெக்டா தான் சொல்றா. வண்டி எடு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்? அப்பா கல்யாணமா? ஆடா ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் நல்ல நாள் முடியதுக்குள்ள வண்டி எடுங்க. எடுத்துடுறேன். போலாமா? போலாம்.